ஹாய், ஹலோ, வணக்கம். இது விங்கிலீஷ் ஸ்பேஸ் சேனல். தேவைக்கான ஒரு பாதை. லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த இன்ட்ரொடக்ஷனை எப்படி இந்த செஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன படித்தோமோ அதை பேஸ் பண்ணி இங்கே அந்த கிளாஸை வந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நான், நீ, அவன், அவள், அவளுடைய, அவர்களுடைய, அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை மேக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்ஸை மேக் பண்ணுறது தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன், ஸோ டென்சஸ் வந்து தெர் ஆர் 3 டென்சஸ். அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து 12 இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த 12 பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேசிக். ஆக்சுவலாக இங்கிலீஷில் பேசிக்னு ஒரு ஆப்ஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ண தெரியணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டென்சஸ்லாம் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் நவ். ஸோ பேசிக்னா என்ன அப்படின்னு சொன்னால், வித்தவுட் ஆக்ஷன், வேர்ப். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வேர்ப் இருக்காது, ஆக்ஷன்ஸ் அது சொல்லலாம். நம்ம இங்கே ஆக்ஷன்னு சொல்லுவேன், பட் ஆக்சுவலாக கிராமட்டிக்கலி இட் வில் பி கால்டு வேர்ப். வேர்ப் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற எல்லா செயல்களும் வேர்ப்னு அர்த்தம். வரேன், போகிறேன், பேசுகிறேன், எழுதுகிறேன், சாப்பிட்றேன். நான் இந்த பேசிக்கில் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது பேசிக்கில் லாஸ்ட் வேர்டை வச்சு எப்படி இங்கிலீஷில் நம்ம ஈஸியாக பேசலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணோன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் வந்து நம்ம கொஞ்சம் வெல் வெஸ்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நமக்கு தமிழ் நல்லா தெரியும். ஸோ தமிழ் மூலமாக நம்ம அடுத்த லாங்குவேஜை இப்போ இங்கிலீஷை நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே எந்த லாங்குவேஜ்லேயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ மேக் பண்ணிங்கன்னா அந்த கடைசியில் ஒரு வேர்ட் முடியும் இல்லையா, தட் இஸ் கால்ட் மேஜிக் வேர்ட். அந்த மேஜிக் வேர்டை வச்சு தான் நம்ம வந்து லாஜிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வேர்டில் தமிழில் ஒரு வார்த்தைகள், ஒரு எக்ஸாம்பிள், நான் வீட்டில் தான் இருக்கேன், இந்த லாஸ்ட் வேர்டு இருக்கிறேன், அதுதான் மேஜிக் வேர்ட். அதில் தான் லாஜிக் இருக்குது. த சோல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் லையிங் ஆன் தேர். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த லாஸ்ட் வேர்டு என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லுக் அட் திஸ். செகண்ட் காலம் பாருங்கள், தமிழ் லாஸ்ட் வேர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் லாஸ்ட் வேர்டு இருக்கிற, சம்டைம்ஸ் இருந்த, சம்டைம்ஸ் இருப்ப அல்லது இருக்கும், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இருக்கிறன்னு எங்கே முடிஞ்சாலும் சரி, அது கண்டிப்பாக என்ன டென்ஸாக தான் இருக்கும்னா ப்ரெசண்ட்டாக தான் இருக்கும். வேர் எவர் இட் இஸ். நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எனக்கு வேலை இருக்குது, யாரோ வெளியில் இருக்கிறாங்க, அந்த ரா இருக்கிறேன்னு முடிஞ்சதுனாலே இட் இஸ் கால்டு ப்ரெசண்ட். ஸோ இருந்த அப்படின்னு முடிஞ்சதுன்னா இட் வில் பி கால் பாஸ்ட். நான் டயர்டாக இருந்தேன், எனக்கு எக்ஸாம் இருந்தது. ஸோ இஃப் இட் இஸ் லைக் தட் இட் வில் பி கால் பாஸ்ட். இஃப் இட் இஸ் இருப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர். எனக்கு வேலை இருக்கும், அவங்க லீவில் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ சே லைக் தட் இட் வில் பி கால் ஃப்யூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் we have to understand basically what it will be in Tamil. Based on that we can apply in English. So that's why I have explained you about the last word. இந்த லாஸ்ட் வேர்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இனிமேல் போகிற டென்ஸ்ல எல்லாம் நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். ரிமெம்பர், பேசிக்காக நீங்கள் டென்ஸோடு அப்ளை பண்ணணும், விச் மீன்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸோடு அப்ளை பண்ண வேண்டாம். இதை தனியாக நம்ம பார்க்கலாம். அப்போ பேசிக்ன்றதுல என்ன இருக்காதுன்னா ஆக்ஷன் இருக்காது. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேசிக்கில் ஆக்ஷன் இருக்காது. லாஸ்ட் வேர்ட் முடியும் பொழுது இருக்கிற, இருந்த, இருப்ப, இருக்கும், இது முடிஞ்சதுன்னா இட் இஸ் கால் பேசிக். ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வான்னு சொன்னால் கம்முன்னு சொல்கிறோம், போன்னு சொன்னால் கோ சொல்கிறோம், எழுதுன்னு சொன்னால் ரைட் சொல்கிறோம். சிமிலர்லி இருக்கிறன்ற வேர்டு வந்ததுன்னா இங்கிலீஷில் ஒரு 5 வேர்டு உங்கள் மைண்டுக்கு வரணும். என்னென்ன? லுக் அட் திஸ். ஆம், இஸ், ஆர், ஹாவ், ஹேஸ். இந்த 5 வேர்ட்ஸ் கண்டிப்பாக வரணும். ஆம், அது 5 வேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். ஆம், இஸ், ஆர், அதர்வைஸ் ஹாவ், ஹேஸ். நான் இப்போ இதில் 2 காலம் கொடுத்துருக்கேன், டைப் 1 அண்ட் டைப் 2. why it is நான் அப்புறமா சொல்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். The next one இருந்தன்னு வந்ததுன்னா you have to remember 3 words. What are they? Was, were and as well as had. இருப்ப இருக்கும் வந்தால் 2 வேர்ட், will be or will have. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷை பேச முடியும். அப்போ இதான் ஸ்டேட்மெண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கான உயிர். நம்ம இதுலேருந்து தான் அடுத்தது போகிறோம். ரைட்.
இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டைப் 1 அண்ட் டைப் 2ன்னு போட்டிருக்குங்க சார். டைப் 1னா என்ன, 2னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்ட் நான். நான் வீட்டில் இருக்கேன், நான். அவள் சென்னையில் இருக்கிறாள், அவள். நாங்கள் கல்லூரியில் இருக்கிறோம், நாங்கள். இப்படி நான், நீ, அவன், அவள்லாம் வந்தால் அது டைப் 1. ஒருவேளை ஆரம்பிக்கிற வேர்ட் எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அவங்களுக்கு, இக்குன்னு முடியும் ஆரம்பிக்கும் பொழுதே. அல்லது எங்களிடம், உங்களிடம், இந்த சவுண்ட் இக்குடம். எனக்கு என்னிடம், உனக்கு உன்னிடம், அவர்களுக்கு அவர்களிடம்னு ஆரம்பிக்கும். நம்ம தமிழ்ல வேகமா பேசும் பொழுது எனக்கு வேலை இருக்கு, அவங்க கிட்ட அந்த ஒர்க் இருக்கும், எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அவர்களிடம் சில புத்தகங்கள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இக்குடம் அப்படின்னு வந்ததுனாலே we have to remember it is type 2. அப்போ நீங்கள் have, has, had, will have இதுதான் சூஸ் பண்ணணும். வரலைன்னா நீங்கள் டைப் 1 யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், then you will understand that. Okay, so this is what we have to understand for basics. If it is basic, remember there won't be any action at all. At the last word it will be like இருக்கிற, இருந்த, இருப்ப, இருக்கும். So if it is இருக்கிற, present, இருந்த, past, இருப்ப, இருக்கும், future. That's it. And we have to remember these words. And one more thing, எங்கேயோ have as பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தமிழ் கண்டிப்பாக தான் இருக்கிறன்றதா இருக்கும். was were பார்க்குறீங்கன்னா அதனுடைய தமிழ் வேர்டு வந்து இருந்தன்னு தான் இருக்கும். அப்போ இனிமேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த வேர்டு, இந்த பர்டிகுலர் வேர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் என்னன்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் we have to translate from Tamil to English and as well as English to Tamil. Right? Okay. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர், ஆன்சர், ஸ்டேட்மெண்ட், அசெட்டிவ். வாட் இஸ் தட் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் கால் ஸ்டேட்மெண்ட். அதை நான் இங்கே ஆன்சர்னு சொல்லுவேன், சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கலாம். கிராமட்டிக்கலி இட் வில் பி கால்ட் அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுன்னு தெரியும். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் டென்ஸ், it is answer. Actually person will be called as subject, object la சொல்லுவாங்க. tense ன்னு சொல்ல மாட்டாங்க, they will be called as auxiliary verbs or be verbs அப்படின்னு சொல்லுவாங்க. answer ன்னு சொல்ல மாட்டாங்க, it can be called noun, adjectives or adverbs, இந்த மாதிரி எது வேணா வரும். ரொம்ப கிராமட்டிக்கலாக பார்த்தோம்னா நம்மளால ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, இதில் முக்கியமான இடம் என்ன பார்ட் அப்படின்னு சொன்னால் அந்த டென்ஸ்ன்ற பிளேஸ் தான். இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் மேலே இருக்கு பாருங்க, டைப் 1 அண்ட் டைப் 2. அப்போ டைப் 1 வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணுறது, டைப் 2 வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணுறது. டைப் 1 வந்தால் ஆமிசார், வாஸ், வேர், வில் பி. இஃப் இட் இஸ் டைப் 2, ஹாவ், ஹேஸ், ஹேட், வில் ஹேவ். மேலே என்ன எழுதியிருக்கணும் அதே தான் கொடுத்துருக்கேன், பட் இதை ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் இப்படி தான் பண்ணும், பர்சன், டென்ஸ், ஆன்சர். இந்த டென்ஸ்ன்ற பிளேஸில் டைப் 1 இருந்ததுன்னா ஆமிசார், வாஸ், வேர், வில் பி. டைப் 2 இருந்ததுன்னா ஹாவ், ஹேஸ், ஹேட், வில் ஹேவ். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் கால் த பேசிக் திங்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தாச்சு. ரைட், இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரிமெம்பர், டைப் 1ன்னா நான், நீ, அவன், அவள், அவர்கள்னு வரும். டைப் 2 இருந்ததுன்னா எனக்கு, என்னிடம், உனக்கு, உன்னிடம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். முடியும் பொழுது இந்த 3 வேர்டில் தான் முடியும். ரைட், ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் வேர்ட். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீலாம் போட்டோம். அதில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி பார்த்தோம். செகண்ட் டைப்னா ஹாவ், ஹேஸ், ஹேட் அண்ட் வில் ஹாவ், இதை யூஸ் பண்ணோம். இதெல்லாம் எங்கெந்த பர்சன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுன்றது தான் திஸ் பர்டிகுலர் டேபிள் இஸ் சேயிங் அபவுட். லுக் அட் தட். ஐ வந்ததுன்னா ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா ஆம், பாஸ்டாக இருந்ததுன்னா வாஸ். ஃபியூச்சருக்கு தேவையில்லை, பிகாஸ் ஃபியூச்சருக்கு ஆல்வேஸ் வில் பி தான். And if it is he, she, it, singular, singular means some namesலாம் வரும் singularல. ஸோ வந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஈஸ், பாஸ்டாக இருந்தால் வாஸ். சிமிலர்லி யூ, தே, வி ப்ளூரல் வந்ததுன்னா ப்ரெசென்ட்டில் ஆர், பாஸ்டில் வேர். அண்ட் அதே இது ஹாவ், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணோம், ஐ, யூ, வி, தே ப்ளூரல். ப்ளூரல் மீன்ஸ் நேம் வந்து ப்ளூரல் இருக்கும், சில்ட்ரன், பிளேயர்ஸ், கண்ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஹாவ் போடணும். இஃப் இட் இஸ் ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நேம்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணால் ஹேஸ் போடணும்.
ஸோ இது எங்கே ஆமிசார் வாஸ் வேர் அங்கே எங்கே ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஸ்டேட்மெண்ட். லுக் அட் தட், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணோன்னா we need a structure. So this is the structure which we have to follow. So person, tense, answer. And remember, எங்கேயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. person, tense, answerன்னு சொல்ல மாட்டாங்க. person will be called subject or object. tense will be called be verb or auxiliary verbs. மெயின் வேர்பும் வரலாம், செகண்டரி which means ஆமிசார் அதெல்லாம் தான் வேர்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வரலாம். ஆனால் நான் இங்கே நம்ம டென்ஸ்னே நம்ம பார்க்கலாம். அந்த ஆன்சர்ன்றது ரிமைனிங் வேர்ட்ஸ் which means it can be an object, it can be a noun or adjective or adverb, something will be there. பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். First let us go with this. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை இப்படி தான் மேக் பண்ணணும். ரைட். ஸோ let me show you some sentences for understanding this. அவர்கள் அங்கு இருப்பார்கள், அவர்களுக்கு வேலை இருக்கும். வெரி சிம்பிள். ரெண்டுமே ஃபியூச்சர் தான். இருப்பார்கள், இருக்கும். லாஸ்ட் வேர்ட் மட்டும் பாருங்க. இருப்பார்கள், இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் ஃபியூச்சர், சப்ஜெக்ட் பாருங்க. அவர்கள் இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல அவர்களுக்கு இருக்கு. இதுதான் வித்தியாசம். இக்கிடம் வந்தா 2, வரலைன்னா 1. அப்போ மேல இருக்கிறது 1, செகண்ட் இருக்கிறது 2. அப்போ எப்படி இதை அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பர்சன் அவர்கள், தே. ஃபியூச்சர் will be, they will be there. Look at this. And second one, அவர்களுக்கு. ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்தால் them தான் போடணும். பட் சப்ஜெக்டாக அதை மாற்றும் போது themனு போட்டு ஆரம்பிக்க முடியாது. தேன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தே, since it is type 2, will have யூஸ் பண்ணணும். They will have a work. Look at this. They will have a work. Could you understand how we can calculate this is type 1 and type 2? This is what I say technicality. A small உங்களுக்கு சின்ன சின்ன அந்த clues. If you understand that, it will be very, very, very easy. Okay? Yeah, let us go to the next one, in fact. சில எக்ஸசைஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் 1 2 1 பார்க்கலாம். நான் டைப் 1, எனக்கு டைப் 2, அவள் டைப் 1, அவளுக்கு டைப் 2, நாங்கள் டைப் 1, எங்களுக்கு டைப் 2. இப்போ டைப் 1 2 புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? டைப் 1 வந்தால் உங்கள் மைண்ட் ஷுட் சே தட் அமிசா, வாஸ், வேர், வில் பி. இஃப் இட் இஸ் டைப் 2, ஹாவ், ஹேஸ், ஹேட், வில் ஹாவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போகலாம். நான் சென்னையில் இருக்கிறேன். டைப் 1 ப்ரெசன்ட், ஐ ஆம் இன் சென்னை. லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். எனக்கு. ஸோ டைப் 2 ப்ரெசன்ட், ஹாவ், ஹேஸ் போடணும். ஐக்கு நம்ம எப்போவுமே ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ பிரதர். அவள் அமைதியாக இருந்தாள். she, டைப் 1ல பாஸ்ட். she was quiet. இதை quietன்னு தான் சொல்லணும், quietன்னு சொல்லக்கூடாது. QUITEன்னு சொன்னாதான் quiet, அது ரொம்பன்னு அர்த்தம். பட் இது வந்து quiet. she was quiet. கேட்கலாம், சைலண்ட் போடக்கூடாது. நான் இடத்த சொல்லும் போது நிசப்தமாக இருந்ததுன்னு சொல்லும் போது தான் சைலண்ட் சொல்லணும். ஸோ she was quiet. அவளுக்கு டைப் 2 பாஸ்ட், had போடணும். she had friends. நாங்கள் தயாராக இருப்போம். நாங்கள் டைப் 1 ஃபியூச்சர், will be. we will be ready. எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எங்களுக்கு டைப் 2 ஃபியூச்சர், we will have opportunity. Look at this. This is the way we have to know about this. So பேசிக்னா இவ்வளோ தான். ஆக்ஷன் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ரைட். உங்களுக்கு சில நான் எக்ஸாம்பிள்ஸ் சம் ஒர்க் அவுட்ஸ் நான் இதோட நான் கொடுத்துருக்கேன். யா, யூ ஹாவ் சம் ஒர்க் அவுட்ஸ் ஹியர். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் கெட் லாட் ஆஃப் டவுட்ஸ். இஃப் இட் ஆல், இஃப் யூ ஹாவ் எனி டவுட், யூ கேன் சென்ட் மீ த்ரூ comment box and it will be clarified immediately. Okay? Because I want you people to understand everything. So that's why we have started this. Right? Thank you. Yeah, you might have watched. How was that? Was it interesting? Hope so. பேசிக் அவ்வளோதாங்க. இங்கிலீஷ்ன்றது ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருந்தது. எப்படி ஹாவ் போடுறோம், எப்படி வாஸ் போடுறோம். பேசிக் ஜஸ்ட் அதுதான் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போக போக இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கே புரியும். ஸோ தமிழ் மூலமாக ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். பி கான்ஃபிடென்ட். ஓகே? நிறையா ரெகுலராக வர்ற செஷன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்க்க தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும். நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன்.
Okay, keep watching. Thank you. Yeah, I forgot to tell you something. தேவைக்கான தேடல்கள் மிக அவசியம். தேடல்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். Thank you. Keep watching.